a show, fight for them white gold. This war for them. வசுந்தரா, என்னாச்சும்மா? ஏன் எப்படி இருக்க? என்னாச்சு? அம்மா, என்னன்னே தெரியலம்மா. உடம்பு ஒரு மாதிரியாக வலிக்குதும்மா. குளிர் ஜுரம் மாரி வருதும்மா. பயங்கரமாக உடம்பு சரியில்லைம்மா. வலிக்குதும்மா. இரும்ப முடியல, ஒன்றும் பண்ண முடியலம்மா. இரும்புனா தொண்டை வலிக்குதும்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. வசுந்தரா, டாக்டர்கிட்ட சொல்லு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. டாக்டர் வந்து பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா சரியாயிடும். என்ன ஜுரம், எழுது ஜுரம்ன்ட்டு. நீ ஃபோன் பண்ணி கேளுமா. அத்தை, என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை அத்தை. உங்கள் ஃபோனில் ஃபோன் பண்ணி கேளுங்க அத்தை. சரிடா கண்ணு, ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ டாக்டரா? டாக்டர் சார், எங்கள் வசுந்தராவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க. அவளே வந்து ஏந்திருக்க முடியாமல் இருக்கா. அதனால தான். இல்லைனா நாங்கள் கிளினிக் வருவோம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க டாக்டர். ரொம்ப உடம்பு சரியில்லை டாக்டர். ஏண்டியா உன் மோகம் வந்தானே, எங்கடி போனா? அவன் வெளில போயிருக்கான். என்னாச்சுன்னு தெரில. அவன் வசுந்தரா கூட தான் பேசியிருக்கான். எனக்கே இப்போ உடம்பு சரியாமல் அது என்னென்னு தெரில. வசுந்தரா கூட தான் பேசிகிட்டு இருந்தான். வசுந்தரா கூட பேசுதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோன்னு கிளம்பிட்டான். எங்கே போனான்னு தெரியல. வந்தால் தான் தெரியும். வழிய விட்றி வீட்டை சரிக்கு. இந்த பெருசு உடம்பு வச்சிருக்கேன். எப்படி தாண்டி என்ன தான் திங்கிற? லவ் ரிட்டன் அவர். வாங்க வாங்க டாக்டர். வாங்க வாங்க உள்ள வாங்க டாக்டர். ஏன்டி போன வாட்டி வரும்போது வந்துட்டு என்ன சொன்னேன்? மாத்திரைகளை சாப்பிட்டா உடம்பு குறையுன்னு சொன்னேன். ஏன் உடம்பு அப்படியே இருக்குது? கொஞ்சம் கூட குறைய மாட்டுது. திங்கிற தீனியை முடிஞ்ச வரைக்கும் தின்ன. அப்புறம் என்ன, ஒரு தட்டு சாப்பிடணும், 3 தட்டு 4 தட்டு சாப்பிட்டா இப்படி தான் நல்லா ஏறும். கிளவி நீ முடிஞ்ச அளவுக்கு திங்கிற. அதுக்கப்புறம் அவ்வளோதான். சுகர் பிபிலாம் வந்து என்ன கட்டுப்படுத்த முடியாது, பார்த்துக்கோ. டாக்டர், ஒரே டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் சாப்பிட்டேன். ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், ஸ்விக்கியில். அதுதான். ஏன்டி உன்னைய பார்த்தா ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி யாருது? எத்தனை ஆர்டர் பண்ணி தின்ன? நீ பண்ணி தின்னு இருக்க போல இருக்கேன். உடம்பு குறையவே மாட்டேதாடியா? ஐயோ இவனு இந்த மாதிரி தின்னால அப்புறம் டாக்டர் வந்து பார்த்து தொட்டு பார்த்தவொடனே ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு, டாக்டர் தான் ஏதோ பண்ணிட்டாரு சொல்லிங்க போல இருக்கு நீங்கள். ஐயோ எப்பா டாக்டர், அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் டாக்டர். நீங்கள் எங்கள் கைராதி டாக்டர். நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம். இதை ஒன்று சொல்லிடுங்க. ஆகுண்ணா விஷத்தை கொடுத்தா சாப்பிடியா? நீங்கள் கொடுக்குற மருந்தே விஷம் தான் டாக்டர். இல்லை கிளவி, நீ பண்ணுற வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது யார் பெரிய கிளவியா? பண்ணு டாக்டர், வசுந்தராவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை டாக்டர். வந்து பாருங்கள் டாக்டர். வழியோட போய் பார்க்குறேன். வசுந்தரா ஏந்திருமா, இந்த கையை கட்டுமா. டாக்டர், இந்தாங்க கை பாருங்க. ஃபீவர் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபீவர் அடிச்சுட்டு தான் இருக்குது. மாத்திரை எழுதி தரேன். 2வது நல்ல ரச சாதம் இருக்கு இல்லையா, ரச சாதத்தை நல்லா குழைச்சி கொடுங்க. அப்படி இல்லைன்னா கஞ்சி வச்சு கொடுங்க, சரியாயிடும். மாத்திரையை கரெக்டாக போட சொல்லுங்கள், சரியாயிடுமா. ஏதாவது புதுசாக ஏதாவது வசுந்தரா பார்த்தாலா? ஏன் எதனால? டாக்டர், என் மகன் தான் வந்தான் டாக்டர். என் மகனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிட்டா. ரொம்ப ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னே தெரில. என்ன உன் மகன் பெரிய பிஸ்தாவா? நான் பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறதுக்கு. ஏன் வசுந்தரா பார்த்து பயப்பட்டான்? டாக்டர், என் மகன் வசுந்தராவுக்கு முறை மாமன். அதான். அது என்னமோ தெரியல. முறையாக பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் ஆகிட்டேன். என் மகன் நல்லா கட்டுமச்சு தான் இருப்பான் ஆள். ஆமாம். அப்போ வசுந்தராவுக்கு லவ் ஃபீவர் வந்திருக்கு. அதான் நல்லா லவ் பண்ணுறாங்க போல இருக்கு 2 பேரும். அது எப்படி டாக்டர் பார்த்த உடனே லவ் வருது? சில பேரை பார்த்தா லவ் வராது, பார்க்க தான் லவ் வரும். அதனால பார்த்துட்டாங்க, லவ் வந்துச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாமல். என்னது லவ்வா? எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறாங்க? மூதேவி, எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். இது ஈஸியான ஒன்று தான். ஒருத்தவங்க பிடிச்சிருந்தா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தணும். இதுக்கெல்லாம் எதிர்ப்புலாம் தெரியக்கூடாது. என்னது டாக்டர், இன்னும் வர வச்சதே பெரிய தப்பு. விட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இருங்க, என் மகனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், பாருங்கள். இல்லை ரஞ்சித்து, எங்கடா இருக்க? வாடா. எந்த ஊரில் இருக்க? எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? காலையில் போனவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டு சுற்றிட்டு வரேன்னு இன்னும் காணோம். டாக்டர் வர சொல்கிறார் பாரு. என்ன டாக்டரா? டேய், நம்ம ஃபேமிலி டாக்டர் தான்டா. அவர் தான் உன்னை பார்க்கணுமா? வர சொல்கிறாங்க பாரு. ஆமாம், அந்த மேடம் தான். வா. அம்மா, ஏம்மா கூட்ட? டேய் ரஞ்சித், உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன். என்னன்னு தெரியலடா, வசுந்தராவுக்கு ஒரே ஜுரமாக இருக்குடா. ரொம்ப ஜுரம், ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காடா. அதுவாம்மா, நானும் அவளை லவ் பண்ணுறேன். அவள் என்னைய பார்த்தா நானும் பேசினேன், அவ்வளோதான். 2 பேரும். அவள் என்னை முதல் தடவையாக பார்க்குறாளா, அதான் ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு அவளுக்கு. ஓ அப்படியாடா? என்னடி ஓ அப்படியான்ற? இங்கே ஒருத்தவளுக்கு உடம்பு தெரியாமல் பண்ணிவிட்டா இந்த ஓ அப்படியான்னு பண்ணுறேன். நிறைய வந்தால் அவன் பையனா ஆள் நல்லா கட்டுமஸ்தாக தான் இருக்கான். அதான் உடனே பற்றிச்சு அவங்களுக்கு. சுந்தரா, நீ கவலைப்படாத, நான் வந்துட்டேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்னடி, வசுந்தராவே ஏந்து உட்காந்துட்டேன் அவனை பார்த்தவொடனே. அவ்வளோதான், ஜுரம்லாம் ஓடி போச்சு. என்ன நீங்கள் ஃபோன் பண்ணியே கூப்பிட்டுருக்க வேணாம். பற்றியா, அவளுக்கே தெரியாச்சு. ஸோ என்ஜாய் பண்ணிட்டோம். சீக்கிரம் ஒரு
கால் கயிறு போட்டு விடுங்கடி, வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். உன்னை உள்ளே விட்டது பெரிய தப்பாக போச்சு. எல்லாம் இவ தான் காரணம். சரி நான் கிளம்புறேன், எனக்கு பீஸை கொடுங்க, நான் கிளம்புறேன். டேய் ரஞ்சித்தே, நான் போன உடனே ரொமான்ஸ் பண்ணுடா, ஆரம்பிச்சானு பேர். ம். ஏய் கிளம்பி காசு குறைய, கிளம்புறேன். இதோ வரேன் டாக்டர், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். டாக்டர் இருந்தாங்க பணம். ஓகே, மிக்க நன்றி, நான் வருகிறேன்.